வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயகீதா ரவி. தலைப்புச் செய்திகள். உள்நாட்டு பொருட்களின் உற்பத்தி ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். உதகை வியாபாரிகளுக்கு சட்ட ரீதியிலான உதவிகள் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக அரசு தொழிற்பயிற்சி நிலைய விடுதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை பொன்னணி ஆறு 12 ஆண்டுகளுக்கு பின்னர் பாசனத்திற்காக இன்று திறக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். உள்நாட்டு பொருட்களை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் ஜைன சமய நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய பிரதமர் இந்தியாவில் தயாரிக்கும் பொருட்களை உலக நாடுகள் அதிக அளவில் வாங்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார். நீர் சேமிப்பு, அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்பது, தூய்மை இயக்கம், உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்பது, உள்நாட்டு சுற்றுலாவை மேம்படுத்துவது, இயற்கை வேளாண்மை, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, யோகா மற்றும் விளையாட்டுகளில் ஈடுபடுவது, ஏழைகளுக்கு உதவுவது போன்ற 9 தீர்மானங்களை மக்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை எட்ட இது வழிகோலும் என்றார். காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ள நீடித்த நிலையான வாழ்க்கை முறையே தீர்வாகும் என்றார். ஜைன மதத்தினர் இதனை பல நூற்றாண்டுகளாக கடைபிடிப்பதாக கூறிய பிரதமர் இது இந்தியாவின் வாழ்க்கை இயக்கத்தோடு பிணைந்துள்ளதாக எடுத்துரைத்தார். பழங்குடியின மாணக்கர், அரசு பள்ளி மாணக்கர் உள்ளிட்டோர் அதிக அளவில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உதகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் ஊழலை திசை திருப்பவே அனைத்துக் கட்சி கூட்டம் போன்றவற்றை தமிழக முதலமைச்சர் நடத்துவதாக குறை கூறினார். இ பாஸ் முறையால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் பாதிக்கப்படுவதாக வணிக சங்கத்தினர் மனு அளித்ததை சுட்டிக்காட்டிய அவர், இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் உள்ளதால் சட்ட ரீதியிலான உதவிகளை செய்ய தயாராக உள்ளதாக கூறினார். தமிழ்நாடு அரசாங்கம் இங்க அடிப்படை வசதிகளை, பார்க்கிங் வசதியாகட்டும் அல்லது எவ்வளவு மக்களும் கூட இங்க உள்ள வந்தாங்கன்னா அவர்களை வரவேற்பதற்கு, அவர்களை இன்டேக் பண்ணுவதற்கான வசதிகள், தங்குவதற்கான வசதிகள், குடிநீர் வசதி, இந்த மாதிரி வசதிகள், டிராபிக் முறைப்படுத்துவதற்கான வசதி, இந்த வசதிகள் எல்லாம் அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும். இந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். அதேபோல சுற்றுலாத்துறையையும் மேம்படுத்த வேண்டும். சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் பாதிக்காத வகையில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தால் மேலாண்மை மற்றும் நடைமுறைகள் எளிதாகியுள்ளதால் இஸ்லாமியர்கள் அதனை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நீட் தேர்வு தொடர்பான அனைத்து சட்டப்பேரவை கட்சி தலைவர்களின் கூட்டம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று மாலை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் அஇஅதிமுக பங்கேற்காது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் கடனுக்கான வட்டி விகிதம் 25 அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்பட்டு 6% நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மும்பையில் இன்று வங்கியின் நிதிக் கொள்கையை வெளியிட்டு பேசிய வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, நடப்பு நிதியாண்டின் முதல் கூட்டத்தில் 6 உறுப்பினர் குழு வட்டி விகிதத்தை குறைப்பதற்கான முடிவை ஒருமனதாக மேற்கொண்டதாக குறிப்பிட்டார். நடப்பாண்டிற்கான ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.5% இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக இது 6.7% இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. பணவீக்க விகிதம் நடப்பாண்டில் 4% இருக்கும் என்றும் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் முதுபெரும் தலைவர் குமரி அனந்தன் வயது மூப்பு காரணமாக சென்னையில் நள்ளிரவு காலமானார். அவருக்கு வயது 93. மக்களவை உறுப்பினராக ஒரு முறையும் சட்டமன்ற உறுப்பினராக 4 முறையும் அவர் பணியாற்றியுள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனின் இல்லத்தில் குமரி அனந்தனின் உடல் தற்போது பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் திரு ஆர் என் ரவி, முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் அன்னாரது உடலுக்கு இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினர். தமிழை உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்த இலக்கிய செல்வர் குமரி அனந்தனை போற்றிடும் வகையில் அவரது உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் குமரி அனந்தனின் மறைவிற்காக இரங்கல் தீர்மானத்தின் மீது பேசுகையில் முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். முன்னதாக குமரி அனந்தனின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர், நாடாளுமன்றத்தில் தமிழில் பேசுவதற்கான உரிமையை நிலைநாட்டியதற்கான பெருமை குமரி அனந்தனையே சேரும் என்று புகழாரம் சூட்டினார். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமியும் குமரி அனந்தனின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
தமிழ்நாட்டில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள 50 விடுதிகள் 23 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், திருக்குவளை அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் புதிய மாணவர் விடுதி கட்டப்படும் என்றார். கடந்த 4 ஆண்டுகளில் 20,75,000 பேர் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளதாக கூறிய அவர், இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்காக 42 தொழிற்பயிற்சி மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் 428 இடங்களில் 20 ஆண்டுகள் பழமையான பழுதடைந்த குடிநீர் குழாய்களை மாற்றியமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் நடைபெறுவதாக கூறினார். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி வத்ராயிருப்பு பேரூராட்சிக்கு பிளவக்கல் அணையிலிருந்து குடிநீர் வழங்குவதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படுவதாக தெரிவித்தார். பேரவையில் கேள்வி நேரத்தின் போது வெளியான மேலும் சில தகவல்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெள்ளிமலையில் சுற்றுலா ஆய்வு மாளிகை கட்டித்தரப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு தெரிவித்துள்ளார். வனப்பகுதிகளில் பழுதடைந்த சாலைகளை சீரமைக்க 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி கூறியுள்ளார். தென்காசியில் பால் குளிரூட்டும் நிலையம் அமைக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். வேலூர் தொகுதியில் 10 துணைமின் நிலையங்களும், அணைக்கட்டு பகுதியில் 3 துணைமின் நிலையங்களும் அமைக்கப்படுவதாக மாநில மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். நாடு முழுவதும் நீதிமன்றங்கள் மூலம் சமரச தினம் கொண்டாடப்படுகிறது. சமரச தீர்வு மையத்தின் பயன்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தி வழக்குகளுக்கு விரைவான தீர்வு ஏற்படுவதை நோக்கமாக கொண்டு இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற சமரச தீர்வு விழிப்புணர்வு பேரணியில் நீதியியல் துறையினர், தேசிய மாணவர் படையினர், நாட்டு நலப்பணி திட்ட மாணக்கர் பங்கேற்று விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். வேலூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமான பள்ளி, கல்லூரி மாணக்கர் கலந்து கொண்டனர். நாமக்கல்லில் மாவட்ட முதன்மை நீதிபதி குருமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்டு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்னணி ஆறு அணை 12 ஆண்டுகளுக்கு பின்னர் பாசனத்திற்காக இன்று திறக்கப்பட்டது. இதன் மூலம் புதிய, பழைய ஆயக்கட்டு பகுதிகளின் 2101 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை தேர் திருவிழா வரும் 15ஆம் தேதி நடைபெறுவதை ஒட்டி மாவட்டத்திற்கு அன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக அடுத்த மாதம் 3ஆம் தேதி வேலை நாளாக இருக்கும் என்று ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிரதமரின் முத்ரா கடன் உதவி திட்டத்தின் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக இந்தியன் வங்கி மேலாளர் திரு திலீப் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த 10 வருடங்களாக முத்ரா கடன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 479 கோடி ரூபாய் முத்ரா கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. தற்பொழுது மத்திய அரசின் புதிய அறிவிப்பான 10 லட்சம் ரூபாய் கடனிலிருந்து 20 லட்சம் ரூபாய் தரின் திட்டத்தின் மூலம் 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. 10 லட்சம் ரூபாய் உள்ள கடன் உதவிகளுக்கு எந்த ஒரு பிணையமும் வங்கிகளில் வாங்கப்படுவது இல்லை. அனைவரும் இந்த முத்ரா திட்டத்தில் பயன்பட்டுக் கொள்ளுமாறு கேட்டு. டாஸ்மாக் ஊழலில் தொடர்புடையவர்கள் மீது அமலாக்கத்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய நிதி அமைச்சரிடம் புகார் மனு வழங்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி நிர்வாகிகள் கூட்டம் நாளை முதல் வரும் 14ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டார். மகாவீர் ஜெயந்தி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி திருச்சி மாவட்டம் உட்பட அனைத்து மாவட்டங்களில் உள்ள மதுபான சில்லறை விற்பனை கடைகளை மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம், திருச்சி மாவட்டங்களில் வரும் சனிக்கிழமை பொது விநியோக குறைதீ நாள் கூட்டங்கள் நடைபெற உள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி நாளை முதல் 3 நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் நாளையும், திருத்தேரோட்டம் 11ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பழனி மலைக்கோவிலில் நாளை முதல் 12ஆம் தேதி வரை சாமி தரிசனத்திற்கான கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அறிவித்துள்ளார். எனவே 3 நாட்களுக்கு பக்தர்கள் கட்டணமின்றி அனைத்து வரிசைகளிலும் சாமி தரிசனம் செய்யலாம். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
ஐபிஎல் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு குஜராத் டைட்டன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டு பொருட்களின் உற்பத்தி ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். உதகை வியாபாரிகளுக்கு சட்ட ரீதியிலான உதவிகள் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தனின் உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக அரசு தொழிற்பயிற்சி நிலைய விடுதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி.வி. கணேசன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை பொன்னணி ஆறு 12 ஆண்டுகளுக்கு பின்னர் பாசனத்திற்காக இன்று திறக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.